ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் ஆல் ஆர் டூயிங் குட். இன்னைக்கு நம்ம ஒரு அனிமி ஃபில்மோட ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கார்ட்டூன் ஃபில்ம்ன்ட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சில லைவ் ஆக்ஷன் ஸ்டோரிஸோட நிறைய பியூட்டிஃபுல்லான ஸ்டோரிஸ் அனிமில இருக்கு. இந்த கதை ஆரம்பத்தில் சைனாவோட கேபிட்டல் சிட்டியான பீஜிங்ல ஆரம்பிக்குது. அன்னைக்கு ஒரு நாள் பயங்கரமான மழை. பீஜிங் உலகத்திலேயே ஒன் ஆஃப் த ஹைலி பாப்புலேட்டட் சிட்டிஸ் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு சிட்டி. அங்க இருக்க மக்கள் அந்த மலையை கூட பொருட்படுத்தாம அவங்களோட வேலையை ஹரிபரியா பண்ணிட்டே இருக்காங்க. அண்ட் இந்த மலையில அந்த சிட்டி ரொம்ப பியூட்டிஃபுல்லா தெரியுது. அந்த பிஸியான சிட்டில நம்மளோட ஹீரோ தனியா ஒரு அபார்ட்மெண்ட்ல ஸ்டே பண்ணி அவரோட ஃபேமிலிஸ் எல்லாம் விட்டுட்டு ஒரு ஜாப் பார்த்துட்டு இருக்காரு. அந்த அழகான ரெய்னி டேல அவரோட சின்ன வயசுல ஞாபகங்களை நினைச்சு பாக்குறாரு. இந்த டயத்துல நம்ம ஊர்ல சாப்பிட்ட நூடுல்ஸ் சாப்பிட்டா எவ்வளவு சுவையா இருக்கும், அந்த நூடுல்ஸ் எவ்வளவு டேஸ்ட், அந்த மாதிரி டேஸ்டான ஒரு சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆகுதுன்ட்டு யோசிச்சு பாக்குறாரு. அதே டேஸ்ட்ல உள்ள நூடுல்ஸை அவர் சின்ன வயசுல சாப்பிட்டதுக்கு அப்புறம் இது வரைக்கும் ஒரு முறை கூட அந்த டேஸ்ட்ல எங்கேயுமே சாப்பிட்டதில்லை. ஸோ அந்த நூடுல்ஸ் நினைச்சிட்டே இப்ப பசிக்குதுன்ட்டு வேற ஏதாவது ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலான்ட்டு நடந்துட்டு இருக்காரு. அப்ப நடந்துட்டு இருக்க சமயத்துல அவரோட பழைய மெமரிஸ் எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு நடந்துட்டு இருக்காரு. சின்ன வயசுல அவர் வாழ்ந்த அந்த கிராமத்துல அந்த நூடுல்ஸ் கடை செம ஃபேமஸ் ஆம். சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் அவ்வளவு விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஹீரோ ஒரு நாள் கூட அந்த கடையோட நூடுல்ஸை மிஸ் பண்ணதே கிடையாது. இவரோட பாட்டி தான் இவருக்கு சின்ன வயசுல தினமும் அந்த நூடுல்ஸ் வாங்கி தருவாங்க. அவங்களும் இவர் கூடவே சேர்ந்து சாப்பிடுவாங்க. அப்படி ஒரு நாள் அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவர் அவங்க பாட்டி கிட்ட கேக்குறாரு, இந்த நூடுல்ஸ்ல அப்படி என்னதான் ஸ்பெஷலா இருக்கு பாட்டி, ஏன் அவ்வளவு சுவையா இருக்கு, அந்த சுவையில ஏன் உங்களால வீட்டுல எல்லாம் பண்ண முடியல அப்படின்ட்டு கேக்குறாரு. அப்ப அந்த பாட்டி, இந்த நூடுல்ஸ் முழுக்க முழுக்க ஹேண்ட்மேடால செய்யப்பட்டது அண்ட் மற்ற ஹோட்டல்ஸ் எல்லாமே டேஸ்ட்டுக்காக ஏதாவது எசன்ஸ் அந்த மாதிரி விஷயம் எல்லாம் சேர்ப்பாங்க. இவங்க அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே சேர்க்காம எல்லாமே இயற்கையில கிடைச்ச இன்கிரீடியன்ஸா சேர்த்து செய்யறதால தான் இவ்வளவு சுவையா இருக்கு. பாட்டிக்கு வயசாயிடுச்சுப்பா, அதனாலதான் என்னால வீட்டுல சமைக்க முடியல. அண்ட் நான் ஒத்துக்கிறேன், நம்ம வீட்டுல சமைச்சாலுமே அவங்க சமைக்கிற அளவுக்கு அந்த டேஸ்ட் வராதுன்ட்டு சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, டேஸ்டோட இந்த நூடுல்ஸ் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நான் கிட்டத்தட்ட 20 வருஷமா அவங்க கடையில சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஒரு நாள் கூட அந்த டேஸ்ட் மாறினதே கிடையாது. 20 வருஷமா அந்த நூடுல் ஷாப்பை ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் நடத்திட்டு வராங்க. அவங்களுக்கு குழந்தை கிடையாது. ஆனா அந்த ஏக்கம் இல்லாம அவங்களோட நூடுல்ஸால நம்ம ஊர் மக்களை ஒவ்வொரு நாளும் சந்தோஷப்படுத்திட்டு இருக்காங்க. அதுல நம்மளும் ஒருத்தவங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க சின்ன வயசா இருக்கு நம்ம ஹீரோ, பாட்டி நான் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் எனக்கு தினமும் இந்த நூடுல்ஸ் ஒரு முறையாவது வாங்கித்தாங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அந்த பாட்டி, எனக்கு வயசாகுதுப்பா, நீ தான் பெரிய பையன் ஆயிட்ட பிறகு எனக்கு வாங்கி தரணும்னு சொல்லி சிரிக்கிறாங்க. ஒரு நாள் ஈவினிங் விளையாடிட்டு வரும்போது அந்த கடையை காலி பண்ணிட்டு அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூடவே அவங்க வீட்டையும் சேர்த்து காலி பண்ணிட்டு எங்கேயோ போறாங்க. ஏன் காலி பண்றாங்க, எங்க போறாங்கன்ற தகவல் யாருக்குமே சொல்லல. அண்ட் அந்த ஊர் மக்கள் ஒருத்தவங்க கூட போய் என்ன ஆச்சுன்னு கேட்கல. அதுதான் அவங்கள அவர் கடைசியா பாக்குற தரணும்ட்டு அன்னைக்கு அவருக்கு தெரியாது. கட் பண்ண அடுத்த ஷாட்ல ஹீரோ கொஞ்சம் பெரிய பையனா எழுந்துக்கிறாரு. பெரிய பையனா ஒரு 11th 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாதிரி எழுந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு போய் படிச்சுட்டு ஈவினிங் கிளம்பி வராரு. ஈவினிங் வர வழியில அவர் சின்ன வயசுல சாப்பிட்ட அந்த நூடுல்ஸ் கடை மாதிரியே ஒரு கடையை கண்டுபிடிச்சிருக்காரு. சோ அந்த நூடுல்ஸ் எப்பெல்லாம் அவர் மிஸ் பண்றாரோ அங்க போயிட்டு சாப்பிட்டு போவாரு. என்னதான் அவங்க கடையில அந்த பழைய கடை நூடுல்ஸ் டேஸ்ட் வரலனாலும் ஒரு மெமரிஸ்க்காக அங்க போயிட்டு சாப்பிட்டுட்டு வருவாரு. அந்த ஹோட்டலை ஒரு லேடி நடத்திட்டு வராங்க. அண்ட் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு பிசினஸ் மேன். அவங்களோட பையனும் நம்ம ஹீரோ படிக்கிற ஸ்கூல்லயே தான் படிச்சுட்டு இருக்காரு. அண்ட் இவர் டெய்லி இங்க சாப்பிடுறதுக்கு மட்டும் வரதில்ல. கரெக்டா ஈவினிங் ஸ்கூல் முடிச்சிட்ட பிறகு ஒரு பொண்ணு அந்த கடையை கிராஸ் பண்ணி போவாங்க. அந்த பொண்ணு இவரோட ஸ்கூல்ல இவரோட சீனியர். அவங்கள பாக்குறதுக்காகவும் இந்த நூடுல்ஸ் சாப்பிட்றதுக்காகவும் இங்க டெய்லி ஈவினிங் வராரு. அண்ட் அது ரெண்டுமே அவரோட வாழ்க்கையில ரொம்ப ஜாயஸான மூமெண்ட் அப்படின்ட்டு ஃபீல் பண்றாரு. அப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கு. ஒரு நாள் ஈவினிங் ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது அந்த நூடுல்ஸ் கடையை இடிச்சிட்டு வேற கடையா மாத்திட்டு இருக்காங்க. வேற ஒரு ஃபிஷ் மார்க்கெட் மாதிரி மாத்திட்டு இருக்காங்க. இதுக்கு அந்த ஒய்ஃபுக்கு உடன்பாடே கிடையாது. பட் ஆனா அவங்களோட ஹஸ்பண்ட் மத்தவங்களோட பேச்சை கேட்டுட்டு, உன்னை விட உன் ஒய்ஃப் அதிகமா சம்பாதிக்கிறா, நீலாம் வேஸ்ட் அப்படி இப்படின்னு சொல்லி ஏத்தி விட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டு அவர் ஒழுங்கா பிசினஸ்லயும் கான்சென்ட்ரேட் பண்ணாம நிறைய லாஸ் ஆயிடுச்சு. அதனால நான் இப்போ கடையில இருந்தா உன்னோட சம்பாயத்துல தான் சாப்பிட்றேன்ட்டு ஊரு பேசும். அதனால அவங்க கடையை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ஃபிஷ் மார்க்கெட் ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த ஃபிஷ் மார்க்கெட் அவங்க நினைச்ச மாதிரி போல. அன்னைக்கு ஈவினிங் ஸ்கூல்ல பசங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பையனை பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. கத்தியால அவன் காலையும் வெட்டிட்டாங்க. ஏன் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்கன்னு தெரியல. அந்த பையன் யாருன்னு பார்த்தா இந்த கடை நடத்தினாங்க இல்லையா, அவங்களோட பையன். அப்ப அந்த ஒய்ஃப் அங்க அழுது அவங்களோட ஹஸ்பண்டை திட்டுறாங்க. எல்லாமே உங்கனாலதான், நல்லா போயிட்டு இருந்த கடையை மாத்திட்டு உங்களுக்காக கடையை மாத்தி சும்மா உட்கார வச்சிருக்கீங்க. அதெல்லாம் கேட்டு கேட்டு நம்ம பையனை ஸ்கூல்ல எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. அவனை எதிர்த்து கேட்டிருக்கும் போது இந்த சண்டையில முத்தி போய் பையனோட காலையே வெட்டியிருக்காங்க. எல்லாமே உங்கனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே சத்தம் போடுறாங்க. அதெல்லாம் கேட்டு கொஞ்சம் மனசு உடையறாரு அந்த ஹஸ்பண்ட். அப்படியே ஒரு 2-3 வருஷம் போயிடுச்சு. ஹீரோ அவரோட கடைசி வருஷம் ஸ்கூல் படிப்பு படிச்சுட்டு இருக்காரு. அப்போ ஒரு நாள் ஸ்கூல்ல இருந்து ஈவினிங் வீட்டுக்கு வர வழியில திரும்பி அந்த நூடுல்ஸ் கடையை திறந்து இருக்கிறத பார்த்து ஆச்சரியமா பாக்குறாரு. அது மட்டும் இல்லாம அந்த கடையில அந்த பிசினஸ் மேனா இருந்த அந்த ஒய்ஃபோட ஹஸ்பண்ட் நூடுல்ஸ் சமைச்சு வித்துட்டு இருக்காரு. அண்ட் அவங்களோட பையன் கால் நொண்டியா கடையிலேயே ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கான். அண்ட் அவங்க ஒய்ஃபும் கிச்சன்ல ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து லைஃப்ல சில விஷயம் அப்பப்போ மாறினாலும் எது கரெக்டான விஷயமோ அது எப்படியாவது கடைசியில
கடைசியில நடந்தே ஆகும் அப்படின்ட்டு ரியலைஸ் பண்றாரு. அண்ட் அன்னைக்கு தான் அவர் ஸ்கூலோட கடைசி நாளும் கூட. அப்ப அந்த பொண்ணையும் நினைச்சு பாக்குறாரு. இந்நேரம் அவங்க காலேஜ் படிக்கிறதுக்காக வேற ஏதாவது ஊர் போயிருப்பாங்க, என்னோட முதல் காதல் சொல்லாமலே முடிஞ்சிச்சுன்ட்டு யோசிச்சு பாக்குறாரு. அப்படியே இதெல்லாம் நினைச்சிட்டு கட் பண்ணி இப்ப ரியல் லைஃப்ல இங்க பீஜிங்ல பாக்குறாரு. இன்னும் மழை நிக்கல, பசியோட இருக்கிறவர் ஒரு ஹோட்டல்ல போய் பார்த்து அங்க ஒரு நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணி அந்த நூடுல்ஸ் சாப்பிடுறாரு. அந்த ஹோட்டல்ல காசும் அதிகம், சுவையும் கிடையாது, குவான்டிட்டியும் கம்மி, இருந்தாலும் வேற வழி இல்லாம பசிக்காக அங்க சாப்பிடுறாரு. சாப்பிட்டுட்டு வெளியே வரும்போது அவருக்கு அவங்க அப்பா கிட்ட இருந்து ஒரு கால் வருது. இந்த மாதிரி உடனே நம்ம ஊருக்கு வா, நம்ம பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, சீக்கிரமா கிளம்பி வான்னு சொல்லிட்டு அவர் அப்பா சொல்றாரு. அதை கேட்டு உடனே அடுத்த ஃபிளைட்டே புக் பண்ணி 2.5 மணி நேரம் ஜேர்னில ஃபிளைட்ல வந்து அவங்க வீட்டுக்கு வராரு. வந்தா அவங்க பாட்டி ரொம்ப முடியாம படுத்துட்டு இருக்காங்க. அவங்க பக்கத்துல போய் உட்காந்து உங்களுக்கு எதுவும் ஆகாது பாட்டி, சரியாயிடும்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அந்த பாட்டி என்ன மன்னிச்சிடு கண்ணா, உனக்கு கடைசி வரைக்கும் அந்த நூடுல்ஸ் என்னால வாங்கி தர முடியலடான்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு இவரு அதெல்லாம் எதுவும் இல்ல பாட்டி, நம்ம ஒரு நாள் வீட்டுல அதே மாதிரி சமைக்க ட்ரை பண்ணி சாப்பிடலாம்னு சொல்லி அவங்க கையை பிடிக்கிறாரு. ஆனா அந்த சமயத்துல அவங்க உயிரை விட்டுறாங்க. ஹீரோ ரொம்ப மனசுடைஞ்சு போய் அந்த இடத்துல அழுவுறாரு. அவங்களோட அப்பா அம்மாவும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்ப அவருக்கு நினைவுல வருது எல்லாமே அவங்க பாட்டி தினமும் அவருக்கு வாங்கி தர நூடுல்ஸும், அதை இவர் ஆசையா அவங்களோட சேர்ந்து சாப்பிடுறதும் அவரோட லைஃப்ல சாவர வரைக்கும் மறக்க முடியாத ஒரு அழகான நினைவுகள்னு நினைச்சு பாக்குறாரு. உடனே அவங்க அப்பா அவரை போய் சமாதானப்படுத்தி வாழ்க்கையில எல்லாருமே மரணத்தை பார்த்துதான் ஆகணும், ரொம்ப ஃபீல் பண்ணாத, வா ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவரை வெளியே கூட்டிட்டு வர்றாரு. வெளியே வந்து இவர் அந்த நூடுல்ஸ் கடையை நோக்கி ஒரு முறை நடந்து போறாரு. அப்போ அங்க ரெண்டாவது ஆரம்பிச்ச அந்த நூடுல்ஸ் கடை இன்னும் நடத்திட்டு தான் இருக்காங்க. அங்க ஒரு நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணி வாங்கி உட்கார்றாரு. அப்போ அங்க அவர் சின்ன வயசுல அவரை கிராஸ் பண்ணி போற அந்த சீனியர் பொண்ணு மாதிரியே இன்னொரு பொண்ணு சைக்கிள்ல கிராஸ் பண்ணி போறாங்க. அதை அவர் பார்த்து வாழ்க்கையில இருக்கிற அழகான விஷயங்களை அப்பப்போ நினைச்சு பார்க்கணும்ட்டு ஃபீல் பண்றாரு. அவரோட அந்த நூடுல்ஸ் சொல்லாத அவரோட அந்த முதல் காதல், வாழ்க்கையில சில விஷயங்கள் எப்பயுமே மாறாமலே இருக்கு, சில விஷயங்கள் அப்பப்போ மாறிட்டே இருக்கு. இப்போ நம்ம வாழ்க்கையில வேணும்ன்ற விஷயத்த அந்தந்த காலகட்டத்துல கரெக்டா பண்ணிக்கணும், மிஸ் பண்ணிட்டா நம்ம அதை ரிக்ரெட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டியும் அந்த நூடுல்ஸ் அவரோட முதல் காதலையும் நினைச்சிட்டு அந்த நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இது எல்லாத்தையும் நினைச்சு பார்க்கறாரு. படத்தையும் அப்படியே க்ளோஸ் பண்றாங்க. ஹோப் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அண்ட் உங்களோட லைஃப்ல உங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ் உங்களுக்காக தந்த அழகான நினைவுகள் எதா இருந்தா கமெண்ட்ஸ்ல பகிர்ந்துக்கங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், பை.